ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஜிட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிங்கை இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி அந்த அட்மிஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம், நாங்கள் எங்களுடைய அட்மிஷனை போயிட்டு நாங்கள் ஸ்கூலில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலும், அப்படியே இயலாதவங்க ஜிட் எக்ஸாமுக்குரிய அந்த அட்மிஷனை எப்படி இந்த வெப்சைட்டில், அதாவது பரீட்சை திணைக்களத்தின் வெப்சைட்டில் எடுக்கிறதுன்ற பார்ப்போம். இங்கே போயிட்டு முதலாவது டூஇநெட்ஸுங்கிற ஒரு வெப்சைட்டை நாங்கள் இங்கே டைப் பண்ணி வந்த உடனே இந்த மாதிரி இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு மாத்திரம் சொந்தமான இந்த இணையதளம் வரும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு பாருங்கள் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று தந்திருப்பாங்க, எக்ஸாம் அட்மிஷன் கார்டு அப்படின்னு சொல்லி. அதை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இண்டிவிஜுவல் அட்மிஷன் கார்டு அல்லது அட்மிஷன் கார்டு ஸ்கூல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அஜிட் எழுத இயலாது, அதனால் ஸ்கூல் வைஸாக தான் நாங்கள் எழுதலாம். அந்த ஆப்ஷன் நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இங்கே அட்மிஷன் கார்டு அப்படின்னு கொடுத்த முடிச்சுன்னா இந்த இடத்துல அட்மிஷன் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். அதில் நாங்கள் அட்வான்ஸ் லெவல், அதாவது இந்த முறை லெவல் எழுதுறவங்களுக்கு அட்மிஷன் வரலன்றாலும் அவங்க ஸ்கூல் பரீட்சார்த்தியாக, பாடசாலை பரீட்சார்த்தியாக இந்த இதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க இந்த இடத்துல வந்து பாடசாலை பரீட்சார்த்தின்னு சொன்னால் இந்த இடத்துல ஜிட் இன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் 2025 அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துட்டு ஸ்கூல் நம்பரை கொடுத்து, ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு நம்பருக்கு அதை நாங்கள் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். தனிப்பட்ட பரீட்சார்த்தின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் அட்மிஷன் கார்டை கொடுத்து இந்த இடத்துல எக்ஸாமினேஷன், அதாவது உங்களோட ஜிட் எக்ஸாம் எந்த எக்ஸாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ஐசி நம்பரை நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி என்ஐசியை கொடுத்துட்டு இங்கே ஐ ஹேவ் ரீடுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி ஐ எம் ஹியூமனுங்கிறத இங்கே வெரிஃபை அந்த விஷயத்தை நாங்கள் சரியான முறைக்கு கிளிக் பண்ணினதுக்கு பிறகு இங்கே கீழுக்கு இருக்கிற டவுன்லோடுங்கிறத நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் எங்களுக்கு அது ஒட்டோவாக எங்களுக்கு அட்மிஷன் கார்டு டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான்.